பாவம் என்கிறது ஒரு அந்நிய சக்தி, பிசாசனுடைய காரியம். அது மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷன் கதவை திறந்து விட்டதுனால அது ஆதாம் என்கிற முதல் மனுஷனுக்குள்ள அவனை தீட்டுப்படுத்தி விட்டது. அவனை தீட்டுப்படுத்தினது அவனுடைய ரத்தத்தோடு கலந்து அது முதற்கொண்டு சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது வந்து விட்டது. ஆராதிப்பே ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை நீதிபரரே பரிசுத்தரே செம்மையானவைகள் உந்தன் பாதைகள் போற்றி புகழ்வே இயேசுராஜனை தேவாட்டு குட்டியே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன் அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை. போதகர் சாம்பி செல்லத்துறை நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494 சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ஒரு மாபெரும் சத்தியம். இதைத்தான் ஆராயப் போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 8 14 முதல் 17. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நல்ல கவனிங்க, இது ஒரு அற்புதமான ஒரு போதனை. பிள்ளைகள் என்றால் என்ன, எப்படி பிள்ளைகள் ஆகிறோம், யாரெல்லாம் பிள்ளைகள் என்பதை இன்றைக்கு நான் விளக்கப் போகிறேன். எப்படி பிள்ளைகள் ஆனோம், யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை இன்றைக்கு காண்பிக்க போகிறேன். ஏன் ரொம்ப முக்கியம் அது. நீங்கள் பிள்ளைகளான்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல பிள்ளைகள்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, யாரோ சொன்னாங்க என்னக்கூடாது, நீங்களே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பிள்ளைகள் தானா, பிள்ளைகளா என்று தெரியறதுக்கு வழி இருக்கா, தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. ஏன் தெரிஞ்சுக்கிறது அவசியம்? ஏன் தெரிஞ்சுக்கிறது அவசியம்னா, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, அதுக்கு வரப்போகிறோம். ஏர்ஸ், கிறிஸ்துவுடனே கூட
உடன் சுதந்திரர். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரர். அதாவது heirs of God and joint heirs with Christ. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காரியங்கள். இதெல்லாம் கேட்க எனக்கு கூட காத்திருக்க முடியல. சீக்கிரம் பிவ் பண்ணி பிரசங்கம் பண்ணி முடிச்சிடலான் இருக்குது. தேவனுடைய சுதந்திரர். இந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரனுக்கு பிள்ளையா பிறந்து சுதந்திரராக இருந்தா அதை நிறைய பேர் பெருசாக நினைப்பாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொல்லுகிறார். அவரை போல பெரியவர் ஒருவரும் இல்லை, அவரை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை. அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அவருடைய சுதந்திரராக இருக்கிறீர்கள். கிறிஸ்து உடனே கூட உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள்னா எவ்வளோ பெரிய மேலான பதவி பாருங்கள். ஆனால் அதெல்லாம் பிள்ளைகளானால் அந்த கண்டிஷன் இருக்குது. எல்லாம் சொல்லுவோம் பிள்ளைகளானால். அப்போ பிள்ளைகளானால்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். பிள்ளைகளா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி பிள்ளைகள் ஆயிட்டோமா என்கிறதை இன்றைக்கு நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்வது அவசியம். இதில் முதலாவது காரியம் என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே, மனு வர்க்கத்தில் இருக்கிற அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானையா, மனுஷனாக பிறந்த எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே என்று சொல்லுகிறார்கள். சரி, அவர் ஒரு விதத்தில் அவர்கள் சரி, அதை ஒத்துக்கிறேன் நான், வேண்டாம். நல்ல கவனிங்க, ஒரு விதத்தில் தான் சரி, ஒரு விதத்தில் அவர்கள் சரி. ஏன்னு சொன்னால் நம்மை சிருஷ்டித்தவர் கர்த்தர். அந்த விதத்தில் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருத்தன் எப்படி ஒரு பிள்ளைக்கு தகப்பனாகிறான், எப்படி தகப்பனாகிறான்னா அந்த பிள்ளையை இந்த உலகத்தில் கொண்டு வந்தது அவன். இந்த பிள்ளையை உலகத்தில் கொண்டு வந்ததுனால தான் அவன் தகப்பன், ரோட்டில் பிடிச்சிட்டு வந்ததுனால இல்லை. இந்த பிள்ளையை இந்த உலகத்தில் கொண்டு வர்றதுக்கு வேண்டிய அந்த வித்தை கொடுத்து இந்த பிள்ளையை பிறப்பிக்க செய்ததுனால தான் அவன் தகப்பன். தகப்பன்னா சாதாரண வார்த்தை இல்லை, அவன் தான் கொண்டு வந்தான் அந்த பிள்ளையை. அவன் தான் இந்த குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருந்தவன், பிறப்பித்திருக்கிறான். அவன் தான் இந்த குழந்தையை இனி பாதுகாத்து பராமரிக்கிறவன். அந்த குழந்தையுடைய தேவையெல்லாம் சந்திச்சு அதை பாதுகாத்து தான் தகப்பன். சரி, நான் தகப்பன் ஆயிட்டேங்க. தகப்பன் ஆயிட்டேன்னா அது டைட்டில் இல்லை, நிறைய செலவு இருக்குது, நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய வேலை இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு பிள்ளையை பிறக்க பண்ணிட்டா பெரிய இது உலகமாக அச்சீவ்மெண்ட்னு. அது ரொம்ப சின்ன வேலை. ஆனால் இந்த பிள்ளையை பாதுகாத்து பராமரித்து எல்லாவற்றையும் செய்கிறதுங்கிறது பெரிய ஒரு பொறுப்பு. நாம் இந்த உலகத்தில் கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த உலகத்தில் கொண்டு வந்த அந்த பிள்ளைகளுக்கு நாம் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் இந்த உலகத்தில் தானாக உதிச்சிடல, தோண்டிடல, ஒரு புழுவிலேருந்து வந்துடல, குரங்குலேருந்து வந்துடல. வேதம் அதெல்லாம் போதிக்கல. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மை உண்டாக்கினார் என்று. தேவன் நம்ம உண்டாக்குனதுனால அந்த விதத்தில் பார்த்தா மனு வர்க்கத்துக்கே கடவுள் ஒரு தகப்பனை போல இருக்கிறார் என்று சொல்லலாம். அதனால தான் இன்றைக்கி சூரிய ஒளி இன்றைக்கி காலையில் கரெக்டாக வந்துருச்சு. நாளைக்கு சூரியன் வருமா வராதா அதுக்கு யாராவது ஜெபம் பண்ணிங்களா? நாளைக்கு எப்படியாவது சூரிய ஒளி ஆண்டவரே காலைல 6 மணிக்கு கரெக்டாக அனுப்பிச்சிடும், ஆண்டவரே அனுப்பலைன்னா நான் தொலைஞ்ச ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிங்களா? கிடையாது, கரெக்டாக வந்துடுது. அவர் சொல்கிறாரு, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நான் சூரிய ஒளியை கொடுத்துட்றேன். மழையும் அப்படி தான். என் வீட்டில் மட்டும் மழை பெய்யல, எல்லார் வீட்லேயும் தான் பெய்யுது. பாவி வீட்டில் கூட தான் பெய்யுது. கடவுளே இல்லைன்னு சவால் விடுறவங்க வீட்டில் கூட தான் பெய்யுது. கையை முஷ்டியை உயர்த்திக்கிட்டு கர்த்தரை சவால் விட்டுட்டு கர்த்தரே கிடையாதுன்னு சொல்லி கர்த்தரை ஏளனமாக பேசுகிறவங்க வீட்டில் கூட மழை பெய்யுது. அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல சாப்பிட்டு போன்றாரு. ஃப்ரீ, எல்லாருக்கும் அது ஃப்ரீ, காமன் கிரேஸ்ன்னு பேர், அது எல்லாருக்கும் சொந்தம். அது அப்போ ஏன் அதை கொடுக்குறாரு? ஏன் சூரிய ஒளியை கொடுக்குறாரு? ஏன் மழையை கொடுக்குறாரு? ஏன் நிலம் இன்னும் விளையுது? ஏன் விதைச்சா இன்னும் அறுத்து நம்ம சாப்பிட்றோம்? ஏன் இன்றைக்கி இருக்க முடியுது இந்த உலகத்தில்? இன்னும் கர்த்தர் நம்மளை சஸ்டெயின் பண்ணுறாரு பாருங்க. நல்லவர்களையும் தீயவர்கள் எல்லாரையும் சஸ்டெயின் பண்ணுறாரு ஒரு விதத்தில். ஏன்னு சொன்னால் அவர் நம்ம கொண்டு வந்தார் இந்த உலகத்தில். ஆகவே சில அடிப்படை தேவைகளை தவறாமல் அவர் இன்றைக்கு சந்தித்து வருகிறார். நம்ம தலையில் திடீர்னு சூரியன் விழுந்துடுறதில்லை, அதெல்லாம் பார்த்துக்கிறாரு கரெக்டாக. அதாவது வச்ச இடத்துல கரெக்டாக இருக்குதா, கரெக்டாக வருதா, போதா, என்ன பண்ணுதுன்றதை கரெக்டாக பார்த்துக்கிறாரு. ஏனென்றால் நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த விதத்தில் வேணால் அவர் நமக்கு தகப்பன் என்று சொல்லலாம். ஆனால் வேத வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது இந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள், இயேசுவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் விசேஷமான ஒரு விதத்தில் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று நிச்சயமாக போதிக்கிறது. அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நிச்சயமாக அதை போதிக்கிறது. அவர்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான்.
அது ஏன்னு நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. நாம் திருப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான் சில சொல்கிறாங்க இல்லையா, அநேக இந்த வசனத்தை தான் உபயோகப்படுத்துகிறாங்க. 17ஆம் அதிகாரம் ஏதேன் பட்டணத்தில் பவுல் பிரசங்கிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். 28ஆம் வசனம், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அதாவது கடவுள் அறியாத மக்கள் மத்தியிலே தத்துவ ஞானத்தை எல்லாம் படித்து அதை கேட்டு பழக்கப்பட்டவர்கள் மத்தியிலே புறஜாதி ஜனங்கள் மத்தியில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இவங்களுக்கு இந்த ஜீவனுள்ள தேவனை பற்றி தெரியாது. அவங்க இதை கன்சிடர் கூட பண்ணல, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார்னா தெரியாது அவங்களுக்கு. பாருங்க, பவுல் ஏதேன் பட்டணத்தில் போய் பார்க்குறாரு. பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஆலயங்களாக இருக்குது, கோயிலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. தெருவுக்கு தெரு, எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த தெய்வங்களுக்கெல்லாம் பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கோயிலில் மட்டும் பெயரிடப்படாத ஒரு அன்னோன் காட் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, எல்லாத்துக்கும் பேர் வச்சாச்சு, எல்லா தெய்வங்களையும் பார்த்தாச்சு, இது யாருன்னு சொல்லியாச்சு, அது யாருன்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒன்று என்னன்னா, உண்மையிலேயே இத்தனை தெய்வத்துக்கும் இவ்வளோ பேரெல்லாம் வச்ச பிறகும் உண்மையான தெய்வம் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கல. அதனால எதுக்கும் அதுக்கு ஒரு கோயில் கட்டி அன்னோன் காட்னு எழுதி வச்சுருவோம். இன்னும் கண்டுபிடிக்காத அந்த தேவன், அவர் தான் உண்மையுள்ள தேவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அன்னோன் காட்னு எழுதி வச்சிட்டான். நல்ல ஆட்கள் பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒரு தேடல், கடவுளை தேடுறாங்க. அது எனக்கு பிடிக்குது பாருங்கள். ஜனங்க ஏன் கோயிலுக்கு போகிறாங்க, ஏன் கோயிலாக கட்டுறாங்க, ஏன் கோயிலையாக போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் அவங்களுக்கு வேணும். ஏன்னா கடவுளுக்காக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டோம். கடவுள் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. காட்டில் போனீங்கன்னா ஆடு மாடு குதிரை யானை காட்டெருமை இதெல்லாம் கோயில் கட்டிகிட்டு இருக்கா? கிடையாது. காட்டில் எந்த கோயிலும் கட்ட முடியாது, எந்த கோயிலும் கிடையாது. கட்டினா கூட மனுஷன் தான் போய் கட்டியிருப்பான், அங்கே காட்டு எருமை கட்டியிருக்காது. ஏன்னா அதுக்கு கோயில் தேவையில்லை, அது கோயிலை தேடிக்கல. ஏன்னா அது கடவுளுக்காக, கடவுளோட ஐக்கியம் கொள்ளும்படியாக உண்டாக்கப்படவில்லை. அது எருமை மாடு இல்லையா? நான் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அவரோட ஐக்கியத்திலேயே வாழும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் தான் எனக்கு லைஃப் லைன். அவரோடு கூட தொடர்பு கொண்டு அவருடைய ஐக்கியத்திலே நான் வாழ வேணும். அதனால் மனுஷனை நீங்கள் எந்த காட்டில் கொண்டு போய் விடுங்க, உண்மையாக ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடவுளை பற்றி எங்கேயுமே யாரும் போதிக்காத இடத்துல கூட, யாரும் சொல்லாத காட்டுவாசிகள், எங்கேயும் போய் யாரும் மிஷினரிஸ் போய் சொல்லலை, பிரசங்கியாளர்கள் போய் சொல்லலை, வேணா போய் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எங்கேயோ அமேசான் ஜங்கிளில் எங்கேயோ ஒரு மூலையில் ஆயிரக்கணக்கான மைல் காட்டுக்குள்ளே கிடந்தவர்கள், எந்தவித கலாச்சாரத்தையும் காணாதவர்கள், கோயிலை கண்டதில்லை, கிறிஸ்தவத்தை அறிஞ்சதில்லை, எதுவும் எந்த மதத்தையும் அவர்கள் கேட்டதில்லை, கேள்விப்பட்டதில்லை, வாய்ப்பும் கிடையாது, கலாச்சாரத்தையே பார்த்தது கிடையாது. அவங்க அப்படிப்பட்ட மக்களிடத்தில் போய் பார்த்தா அவங்களும் எதையோ ஒன்று வணங்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி? அது அவங்களுக்கு யார் சொன்னது கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் வணங்குன்னு? யார் சொன்னது? அவங்களுக்கு தெரியல யார் கடவுள்னு. ஏன்னா எதையோ ஒன்று வணங்குறாங்க. அவங்க நினச்ச எதையோ ஒன்று அவங்களா ஒன்றை கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் கடவுளாக இருக்கும், நம்ம எதுக்கும் வணங்கிக்கோன்னு காலங்கத்தால் எந்திரிச்சோடனே அதை வணங்கி கொண்டிருக்கிறான். போகிறப்ப வர்றப்பெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறான். ஏன் என்று சொன்னால், கடவுள் என்பது மனுஷனுக்கு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்ன்றத அந்த அறிவை கடவுள் மனுஷனுக்கு உள்ளே வச்சிட்டார், உள்ளே வைத்து விட்டார். அதனால கடவுள் இருக்கிறாரு, கடவுளை நான் பின்பற்ற வேணும், கடவுளோடு ஐக்கியமாக வாழ வேணுங்கிறது மனுஷனுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல போகிறாரு. அங்கே டெம்பிள் டு த அன்னோன் காட் என்று இருக்கிறது. இன்னும் அறியாத ஒரு கடவுளுக்காக இவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்தோன்னா பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த அன்னோன் காடை பிரசங்கம் பண்ணது தான் நான் வந்தேன்ட்டு டகாரன் அப்படியே ஆரம்பிச்சிட்டார் பிரசங்கத்தை. 28ஆம் வசனத்தில், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் சொல்கிறாரு. கடவுள் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு, எல்லாத்தையும் வச்சார். அவருக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர், இவங்களுக்கு பைபிள்லேருந்து கோட் பண்ணால் எங்கள் பைபிளே தெரியாது என்னன்னு, அதனால் அவங்க புலவர்களே சொல்கிறார். உங்கள் புலவர்களே சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவனுக்கு பாருங்க எவ்வளோ தெரிஞ்சிருக்குதுன்னு. ஜீவனுள்ள தேவனை பற்றி தெரியாது, இந்த கான்செப்டே தெரியாது, சன்ஷிப்ன்ற கான்செப்ட், அல்லது தேவனுடைய சாயலில் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான், அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. பாருங்கள், புரியலனா கூட எங்கிருந்தா கண்டுபிடிச்சிருக்கிறான். நாம் கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள். இன்னும் கேட்டால் நம்முடைய விசேஷம் என்னன்னா,
நாம் கடவுளுடைய சந்ததியாராக இருக்கிறோம். சந்ததியார்னா என்ன? இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. தட் வி ஆர் த ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் காட் அப்படின்னு வந்திருக்குது. இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தா பாருங்க. ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் காட். ஆஃப் ஸ்ப்ரிங்னா நமக்கு பிறக்கிற குழந்தை தான் நமக்கு ஆஃப் ஸ்ப்ரிங், நம்மிடத்திலிருந்து வந்தது. அப்போ என்ன சொல்கிறாரு? உங்கள் புலவரில் சிலரே என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள்லாம் எங்கேருந்து வந்தீங்களாம்? கடவுளிடத்திலிருந்து பிறந்தவர்கள் நீங்கள் அந்த விதத்தில் அவருடைய சந்ததியாராக இருக்கிறீர்கள். அப்போ கடவுளே அறியாத மக்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் அவருடைய சந்ததியாராக இருக்கிறீர்கள். நான் அதுக்கு தான் சொன்னேன், ஒரு விதத்தில் சிலர் சொல்கிறது கரெக்ட், எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான், அதை ஒத்துக்கலாம் ஒரு விதத்தில். ஆனால் ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சு பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை பார்ப்போம். இயேசுவுக்கும் பரிசேயருக்கும் பெரிய ஒரு லடாய் நடக்குதுங்க, சண்டை. இவர் ஒன்று சொல்ல, அவனுங்க ஒன்று சொல்ல, ரெண்டு பேருக்கும் எப்பவும் வாக்குவாதம் தான் பாருங்க. ரொம்ப ஒரு கடினமான ஆட்கள் இயேசுவை எதிர்த்து வர்றாங்க. அவர் சொல்கிறார் 44ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஆடக்கடவுளை இது கதையை வேறு மாதிரி இருக்குது. நீங்கள்லாம் அவருடைய சந்ததியார், அவருடைய ஆஃப் ஸ்ப்ரிங்னு அங்கே வாஸ்தவம், எல்லாரும் அங்கேருந்து வந்தவங்கன்னு. இங்கே இவர் சொல்கிறாரு, இல்லை நீங்களாம் எங்கேருந்து வந்தவங்க? பிசாசினிடத்திலிருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாரு. என்ன ஆச்சு? மனு வர்க்கத்துக்கு என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி இருக்கிறாங்க மனு வர்க்கத்தில்? இப்போ பாருங்கள், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிடுறோம், கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது, யார் மனதையும் புண்படுத்தாமல் அழகாக எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், எனக்கும் அது சந்தோஷம்தான், யாரையும் நான் புண்படுத்த விரும்பலை. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், கேட்கலாமா? எல்லாருடைய சந்தோஷத்துக்காக எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் நான் சொல்கிறேன்னு வச்சுங்க. ஆனால் ஒரு கேள்வி இருக்குதே, சிலர் கொலைகாரனாக இருக்கிறான், சில அக்கிரமக்காரனாக இருக்கிறான், வேசித்தனம் பண்ணுறான், விபச்சாரம் பண்ணுகிறான், களவு பண்ணுகிறான், கொள்ளை அடிக்கிறான், அநியாயம் பண்ணுகிறான், இச்சிக்கிறான், பிடுங்குகிறான், சுரண்டுகிறான். உலகத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் தீமை. மனுஷனுடைய உள்ளம் கேடுள்ளதாக இருக்கிறது, மிகவும் கேடுள்ளதாக இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுது. நான் கேட்குறேன், எல்லாரும் கடவுளுடைய சந்ததியார்னு சொன்னால், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொன்னால், ஏன் இப்படி மக்கள் அப்படி இருக்கிறாங்க? எங்கிருந்து இந்த சுவாபம் அவர்களுக்குள்ளே வந்தது? அன்றைக்கி பேப்பரில் வாசித்தம் பாருங்கள், ஒருத்தன் ஏதோ கடனில் சிக்கி இந்த கடன் அடைக்க முடியாமல் வழி தேடிட்டு இருந்தான்னா, திடீர்னு அவனுக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் யாரோ 2-3 கிலோ தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து அப்பப்போ விற்கிற வேலையில் இருந்திருக்கான் பாருங்கள். இவனை தங்கத்தை பிடிங்கிட்டு அடித்து கொண்டு தங்கத்தை பிடுங்கன்னா நம்ம கடனை ஒரே நாளில் அடைச்சிடலான்னு சொல்லி இவன் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கே வச்சு இவனை கண்ணந்துண்டமாக வெட்டியிருக்கான் பாருங்கள், சின்ன சின்ன பீஸா. ஏன்னா 2வது மாடியில் இருக்கான், எடுத்துகிட்டு போய் பணத்தை தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லி கொன்னுட்டு முதல்ல ஏதோ குடிக்க கொடுத்து மயக்கம் வந்து அப்புறம் அடித்து கொன்று அப்புறம் வீட்டிலேயே பணத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துருக்கிறான். நல்ல மொல்லமாக உட்காந்து வீட்டில் இது வேலை நடந்துருக்குது பாருங்கள். கொஞ்சம் பண்ண முடியுமா? நினச்சி கூட பார்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து சின்ன சின்ன பையில் போட்டு ஸ்கூட்டரில் கொண்டு போய் அப்படியே இப்போ இங்கே ஒரு தெருவில் கையை போடுறது, அந்த தெருவில் காலை போடுறது, தலையை தவிர மீதியெல்லாம் போலீஸ்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ராவம்பாலும் தூக்காமல் தேடியும் பின்னால் போய் அலைஞ்சு பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ தலை மட்டும்தான் கிடைக்கல. எவ்வளோ அக்கிரமம் பாருங்கள். என்ன நடக்குன்றதுக்கு அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் இருக்குது. மனுஷர்கள் அப்படி இருக்காங்க, யாரையும் நம்ப முடியல பாருங்கள். ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு வேலைக்கு ஆள் வச்சா கூட ரொம்ப ஜனங்க வந்து கரெக்டாக பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்றது ஒன்றும் தெரியாது, அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை நம்ம நினைக்கிறேன். நாம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் என்ன நல்ல பிரசங்க, யார் நல்லா சொன்னார், யாருடைய மனதையும் புண்படுத்தலைன்றாங்க. ஆனால் இப்படி மனுஷன் இருக்கிறாரு, இது எங்கேருந்து வந்ததுன்னு நான் கேட்குறேன். உண்மையான கேள்வி இது. அதைத்தான் இன்னைக்கு நான் பாருங்க, நான் ஒரு பிரசங்கியாரு, நான் உண்மையை சொல்லணும் உங்களுக்கு. இது எங்கேருந்து வந்தது? நான் சொல்லுகிறேன், எல்லாரும் கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான், கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு கோளாறு ஒன்று நடந்துருச்சு. மனுஷன் உண்டாக்கப்பட்ட பிறகு பிசாசுக்கு அவன் அடிமையாகி விட்டான், பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான், பிசாசை தன்னுடைய ஆண்டவனாக்கி கொண்டான், பிசாசினுடைய சுவாபத்தினால் இன்றைக்கு நிறைந்திருக்கிறான். இன்றைக்கு அவனை கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது, பிசாசினுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அளவுக்கு, அவன் பிசாசானவனிடத்திலிருந்து உண்டானவன் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பிசாசினுடைய சுவாபம், அவன் தீமையான கொலைபாதக எண்ணங்களும் பொய்யின் எண்ணங்களும், பொய்யனாகவும் கொலைபாதகனாகவும் அக்கிரமக்காரனாகவும் அவன் உள்ளத்திலே இருக்கிறான். இதை தவிர வேற என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற சொல்லுங்க? வேற ஏதாச்சும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
என்னத்தை சொல்றது? எப்படி மனுஷன் கடவுளால் உண்டாக்க, கடவுள் அவ்வளவு நல்லவருங்க, அவ்வளவு நல்லவருக்கு இவ்வளவு கேவலமான பிள்ளைகள் எப்படி? ஹலோ, எப்படி இவ்வளவு கேவலமானார்கள் சொன்னா, தங்களை பிசாசினிடத்தில் ஒப்பு கொடுத்து கடைசியில் இப்போ என்ன ஆயிட்டாங்க? இவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கிற இந்த தீமையான எண்ணங்களும் இந்த தீமைகளும் இந்த காரியங்களும் எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து இவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. இதை சொன்ன யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. வேத வசனம் அதை திட்டவட்டமாக சொல்லுது. வேத வசனம் பாருங்கள், யாரையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. வேத வசனம் எல்லாருக்கும் உண்மையை எடுத்து சொல்கிறதுக்காக இருக்கிறது. வேத வசனம் யாரையும் புண்படுத்துகிற எண்ணத்தோடு வேத வசனம் சொல்லப்படவில்லை, உண்மையை சொல்ல வேண்டும். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுது? ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ தீமை இருக்குது? ஏன் இவ்வளோ அக்கிரமம் நடக்குது? ஏன் மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஏன் நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன் நமக்குள்ள இவ்வளவு தீமைகள் இருக்குது? ஏன் நம்ம சரியா நம்முடைய குடும்பத்தை சரியாக வச்சுக்க மாட்டேங்கிறோம், நமக்கு பொறுப்பை கரெக்டாக செய்ய மாட்டேங்கிறோம், நம்ம அவ்வளோ சுயநலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். சில நேரத்தில் நம்மையே நமக்கு புரிந்து கொள்ள முடியல. நமக்குள்ள எத்தனை ஆசை இச்சைகள், எத்தனை பொல்லாத காரியங்கள், அதை அடக்கி ஆள்றதுக்கே போதும் போதுன்னு போயிடுது. ஏன் நாம் இப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது? நல்லா கவனிங்க, எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றேன். அது பாவத்தின் மூலமா வந்தது. பாவம் என்கிறது ஒரு அந்நிய சக்தி, பிசாசினுடைய காரியம். அது மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷன் கதவை திறந்து விட்டதுனால அது ஆதாம் என்கிற முதல் மனுஷனுக்குள்ள அவனை தீட்டுப்படுத்தி விட்டது. அவனை தீட்டுப்படுத்தினது அவனுடைய ரத்தத்தோடு கலந்து அது முதற்கொண்டு சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது வந்து விட்டது. சென்னை அப்போஸ்தல ஐக்கிய சபையின் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு செய்தி போதகர் சாம்பி செல்லத்துரை அவர்கள். நாள் டிசம்பர் 25, நேரம் காலை 6 மணி. இடம் இயேசு அழைக்கிறார் வளாகம், வானகரம், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன்